சங்கானையிலும் கொடிகாமத்திலும் நடைபெற்ற தமிழ் பொது வேட்பாளர் ஆதரவு கூட்டங்கள். அரசியல் அமைப்பில் உள்ள காடி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். சித்தார்த்தன். முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ் தலைவன் பாடசாலைக்கு அதிபரை நியமிக்க கோரி பெற்றோர்கள் பாடசாலை வாயிலை மறித்து போராட்டம். மன்னாரில் இடம்பெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்வு. ஒற்றுமை என்ற வார்த்தையை சம்பந்தனிடம் கேட்டு புள்ளித்துவிட்டது கஜேந்திரன் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரின் வீடு மீதான தாக்குதலுக்கு நீதி கோரி போராட்டம். மக்கள் போராட்ட முன்னணி புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த அரசலைய போராட்டக்காரர்கள். புலிகள் மீண்டும் வந்தால் ராஜபக்சக்கள் தேவை வரும் ஜகத் எம்பி. ஆணைக்கோட்டையில் நாளை அகழ்வாராய்ச்சி பணிகள். ஊடகவியலாளர் வீடு மீதான தாக்குதல் ஐநாவுக்கு பரந்த கடிதம். பிரித்தானியாவின் தமிழ் சமூகம் குறித்து டேவிட் கேம்ரூன் வெளியிட்ட தகவல். இலங்கை அரசியலில் மாற்றம் முற்றாக வெளியேறும் மஹிந்த. கதிர்காமம் காட்டுவழி பாதை 30ஆம் தேதி திறக்கப்படும் செந்தில் தொண்டமான். நடைபெற இருக்கும் 2024 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் மக்கள் பொதுச்சபை தொடர் கலந்துரையாடல்களையும் கூட்டங்களையும் நடாத்தி வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக 14/6/2024 வெள்ளிக்கிழமை அன்று மாலை கொடிகாமம் வர்த்தக சங்கத்தினருடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது. 18/6/2024 அன்று காலை சங்கானை கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டியதன் அவசியம் பற்றியும் தமிழ் மக்கள் ஒன்று சேர தவறும் பட்சத்தில் தமிழ் மக்களின் வாக்குகள் பல சிதறும் ஆபத்துகள் பற்றியும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பாக கலந்து கொண்டோர் விளக்கம் அளித்தனர். அத்துடன் கலந்து கொண்டவர்களோடு கேள்வி பதில் உரையாடல்களும் இடம்பெற்றன. தொடர்ந்து வரும் நாட்களில் தங்களின் பங்களிப்பும் இருக்கும் என கலந்து கொள்ளும் மக்கள் அமைப்புகளின் அங்கத்தவர்கள் நம்பிக்கை வெளியிட்டு வருகின்றனர். நாட்டின் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை உரிமையில் உள்ள காணி போலீஸ் அதிகாரிகள் என்பது உரிய முறையில் அமுல்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வழிவகைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் சபையில் தெரிவித்துள்ளார். தேர்தல் முறைமை மாற்றப்பட்டு மாகாண சபை தேர்தல்கள் மிக நீண்ட காலமாக நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தல் முறைமை 17ஆம் ஆண்டு மாற்றப்பட்டு இந்த தேர்தல் தொகுதி நிர்ணய சபை அமைக்கப்பட்டு அந்த தொகுதி நிர்ணய சபை ஒரு அறிக்கையும் போட்டது. அந்த அறிக்கை இந்த பாராளுமன்றத்திலே 19ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு அது முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. தேர்தல் நிர்ணய அறிக்கை, தொகுதி நிர்ணய அறிக்கை, அந்த தொகுதி நிர்ணய அறிக்கை நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் இதுவரை தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது. அதில் வேடிக்கை என்னவென்றால் அந்த தொகுதி நிர்ணய அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த அமைச்சரே அதற்கு எதிராகத்தான் வாக்களித்தார். அவர் மாத்திரமல்ல, முழு சபையும் அதற்கு எதிராக வாக்களித்தது. அதன் பிறகு எமது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் ஒரு தனிநபர் பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தார். அந்த பிரேரணையின்படி, அதாவது அந்த 17ஆம் ஆண்டு திருத்தத்தை நீக்கிவிட்டு தேர்தலை நடத்த முடியும் என்பதை அது கொண்டது மாத்திரமல்ல, அது சுப்ரீம் கோர்ட் கூட அதிலே ஒரு சின்ன திருத்தத்துடன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதை செய்யலாம் என்று கூறியிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இப்போது பிரதமராக பிரதமர் அப்போது அமைச்சராக இருந்தபோது அவர் தலைமை வைத்த ஒரு தெரிவுக்குழுவும் கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. தேர்தல் நடத்தலாம் அந்த முறையிலே என்று, அந்த ஒரு சிறிய திருத்தத்துடன் நடத்தலாம் என்று. இப்போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. முக்கிய 3 ஜனாதிபதி வேட்பாளர்களும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு அல்லது மாகாண சபை முறைமையை தொடர்வதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த 3 கட்சிகளுமாக மூவருமாக இந்த திருத்தத்தை கொண்டு வந்து மாகாண சபையை நடத்த வேண்டும், தேர்தல்களை நடத்தி மாகாண சபைகளை இயக்க பண்ண வேண்டும். முக்கியமாக எங்களை பொறுத்தமட்டில் வடகிழக்கிலே மாகாண சபை நடத்தப்படுவதன் மூலம், நான் கூறவில்லை மாகாண சபை முடிந்த முடிவு, அதிலே வரக்கூடிய அதிகார பரவலாக்கள் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் திருப்தியானது என்று கூறவில்லை. ஆனாலும் எழுத்திலே இருக்கக்கூடிய, இன்றைய அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை
செய்ய வேண்டும் என்றுதான் நான் கேட்கின்றோம். செய்வதன் மூலமாவது ஒரு கொஞ்சமாவது ஒரு அந்த நிச்சயமாக ஒரு அதிகார பரவலாக்கல் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் இருக்கிறது, அது என்ன முன்னேற்றப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே இருப்பதையும் இல்லாமல் ஆக்கிவிட்டு பழையபடி முதலிலிருந்து ஆரம்பிக்க முடியாது. ஆகவே இந்த மாகாண சபையை முறைமையை மீண்டும் அமல் நடத்துவதற்கு இப்போது நல்ல சந்தர்ப்பம். 3 முக்கிய வேட்பாளர்களும் அதற்கு சம்மதிக்கின்றார்கள். ஆகவே அதை செய்ய வேண்டும். நான் பார்த்த அளவிலே உலகத்திலேயே இந்த நாட்டிலே தான், எங்களுடைய இந்த நாட்டிலே தான், I believe the only country which doesn't respect their own constitution is this country only. Because the 13th Amendment is in the constitution. They refuse to implement that. By that, they continuously, not this government, successive governments continuously refusing or rejecting to have the provincial council function. What they are doing is they disrespect their constitution. This is what I believe. Not only me, the whole world believe. Because of that only we have to go to the Indian government, American, UNHCR, everywhere we go, because the governments of this country, governments continuously refusing, rejecting to have a election and at least let the provincial council function. By that, I don't think that will satisfy the aspirations of the Tamil people. I don't think so. Personally, I don't think so. But still, what I say is at least அது ஓரளவுக்கு தன்னம் தமிழ் மக்களுடைய அந்த கோரிக்கைகள் கிட்டவாவது போகும் என்ற அடிப்படையிலே தான் we continuously ask the government to implement this. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த அரசாங்கங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் இதை பிற்போட்டு கொண்டே வருகின்றது, செய்யாமல் விடுகின்றது, அல்லது ஏதோ ஒரு காரணத்தை சொல்வார்கள். சட்டம், ஒழுங்கு, நிலம், இந்த 2ஐயும் தர முடியாது என்பார்கள். முதலில் முழுமையாக செய்வோம் என்பார்கள், இந்த 2ஐயும் தர முடியாது என்பார்கள். இப்படியாக ஏதோ காரணம் அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆக குறைந்தது புரோவின்சியல் கவுன்சிலை ஆரம்பித்தால் இந்த சட்டம், ஒழுங்கு, நிலம் இவைகள் சம்பந்தமாக படிப்படியாக அது நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த நிலத்தை தருவதிலேயோ சட்டம் ஒழுங்கை தருவதிலேயோ எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டம் ஒழுங்கு என்று சொல்லுகின்ற போது ஏதோ மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மாதிரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாதிரி, தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி ஏதோ வடகிழக்குக்கென்று ஒரு போலீஸ் வந்துவிடும் என்பது அல்ல. அந்த எங்களுடைய அரசியல் அந்த ஜாப்பிலே இருக்கின்றது. அதில் இருப்பது வடகிழக்குக்கு ஒரு ஐஜி நியமிக்கப்படுவார், அவரின் கீழ் அந்த போலீஸ் வரும். அது முழுமையாக பார்க்கின்ற போது அது ஒரு இலங்கை போலீஸ் படையின் ஒரு பகுதி தான், ஒரு தனிப்படை அல்ல. இதை அவர்கள் தெரிந்து கொண்டே சொல்லுகின்றார்கள். இதையெல்லாம் விட்டு இந்த நாட்டிலே ஒரு சரியான ஒரு தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷங்களை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்திலே ஒரு அதிகார பரவலாக்களை கொடுப்பதன் மூலம்தான் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் காண முடியும். முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டிற்கு பாடசாலை அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு பாடசாலை வாயில் முன்பாக பெற்றோர்கள் இன்றைய தினம் புதன்கிழமை காலை 7 மணியளவில் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ்கலவன் வித்தியாலயத்திற்கு கடந்த 8 மாதங்களாக அதிபர் இல்லாமல் இயங்கி வருகின்றது. இந்த பாடசாலையில் 57 மாணவர்கள் கற்கின்றார்கள். இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் மாணவர்களுக்கு கல்வி சரியாக கிடைக்கவில்லை எனவும் இது தொடர்பாக வறிய கல்வி பணிமனையில் முறையிட்டிருந்தும் இதுவரையும் எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் நிலையாக ஒரு அதிபரை நியமிக்குமாறும் அதனை எழுத்து வடிவில் ஆவணமாக தரும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி பாடசாலை வாயிலை மறைத்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்து முல்லைத்தீவு போலீசார் பெற்றோருடன் கலந்துரையாடி வீதியில் நின்ற ஆசிரியர்களை பாடசாலைக்குள் அனுப்பியிருந்தனர். அதனை அடுத்து பெற்றோருக்கும் போலீசாருக்கும் இடையில் குறித்த பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது.
இதனை அடுத்து குறித்த இடத்துக்கு வருகை தந்த வலய கல்வி பணிப்பாளர் தமிழ்மாறன், போலீசார், பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள், பாடசாலை ஆசிரியர்களுக்கு இடையில் பாடசாலை வளாகத்திற்குள் குறிப்பிட்ட சிலருடன் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அதில் வலய கல்வி பணிப்பாளர் எழுத்து மூலமான உறுதிமொழி தர முடியாது, கிழக்கு முள்ளிவாய்க்கால் பாடசாலைக்கு அதிபர்கள் வர விருப்பமின்மை காரணமாக அதிபர் ஒருவரை நியமிக்க முயற்சி எடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார். உறுதிமொழியை பெற்றோருடன் தெரியப்படுத்துமாறும் கேட்டிருந்தார்கள். அவ்வாறு கூற முடியாது எனவும் பிரதிநிதிகளை வெளியே சென்று கூறுமாறும் கூறினார்கள். இதுவரை எமக்கான நிரந்தர அதிபர் கிடைக்கும் என்று உறுதிமொழி வலயத்திலிருந்து வரவில்லை. ஆனால் முயற்சி செய்வதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நியமிப்பது தொடர்பாக காலக்கெடுவினையும் கூறவில்லை. பின்னர் சரியான உறுதிமொழிகள் வழங்கப்படாததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கு ஆத்தாக்க பாடசாலையில உள்ள பிள்ளைகளின் பெற்றோர் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பாடசாலைகளில் வந்து நாங்கள் இன்றைக்கு சகல பிள்ளைகளும் நாங்கள் இடைநிறுத்தி எல்லா பெற்றோரும் சேர்ந்து இந்த நிகழ்வை செய்திருக்கிறோம் என்ற காரணம் என்னென்றால், இன்றைக்கு இந்த பாடசாலையில் வந்து 8 மாதத்துக்கு மேற்பட்ட காலமாக அதிபர் வந்து நிரந்தரமாகவே இடமாற்றம் பெற்று சென்று விட்டார். ஏற்கனவே இருந்த அதிபர். இவ்விடயம் தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் எழுத்து மூலமாகவும் 3 தடவைகள் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களுடனும் இறுதியாகவும் சென்று எழுத்து மூலம் இதன்று நாங்கள் இவ்விடயம் சம்பந்தமாக பெற்றோர்களும் பாடசாலை அபிவிருத்தி சங்கமும் சேர்ந்து இவ்விடயம் தொடர்பாக அவருடன் நேரடியாகவும் கதைத்த போது அவரால் கூறப்பட்ட விடயம் என்னென்றால், ஒரு அதிபரை இந்த பாடசாலைக்கு போடப்பட்டிருக்கு, அந்த அதிபர் வந்து உங்களுக்கு வருவார் என்று முதல் தடவையாக கூறப்பட்டது. அந்த தடவை சொல்லப்பட்டது 19ஆம் தேதி வருகிறார் என்று. நாங்கள் அடுத்த தடவை சென்று கேட்ட போது சொன்னார், 2 வாரத்துக்குள் உங்களுக்கு அதிபர் வருவார், நீங்கள் ஒரு தரம் ஒரு பிரச்சனையும் இல்லை, போங்கோ, கற்பித்தல் நடவடிக்கை நடக்குது என்று. திருப்பி நாங்கள் இறுதியாக வந்து 3ஆம் மாதம் 6ஆம் தேதி நேரடியாக வலய கல்வி பணிப்பாளரிடம் சென்று இவ்விடயம் தொடர்பாக ஏற்கனவே வந்து கதைத்தோம். இதுக்கான சரியான தீர்வை தாங்கோ, பெற்றோர்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட பிள்ளைகளில் கல்வி செயற்பாடை முழுமையாக அறிய முடியாது உள்ளது, பாடசாலையில் வந்து ஒரு விளையாட்டு போட்டியை நடத்த முடியாது உள்ளது, அபிவிருத்தி செயல்பாடுகளை முழுமையாக மேற்கொள்ள முடியாது உள்ளது. மற்றது கடந்த ஆண்டு தரம் 5 புலமை பரிசல்ல சித்தி எய்த மாணவர்களின் கௌரவ நிகழ்வை செய்ய முடியாதுள்ளது. மற்றது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் அதிபரூடாக ஆசிரியர்களின் கல்வி செயற்பாடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது பற்றி நேரடியாக நாங்கள் ஆசிரியர்களோட கதைக்க முடியாதுள்ளது. தற்காலிகமாக இப்ப ஆசிரியராக இருந்த சுமி டீச்சர் ஆசிரியர் அவர்களே தற்காலிகமாக அந்த உப அதிபர் பதவியை செய்து வருகின்றார். அந்த பதவி இருந்தாலும் அவர் ஏற்கனவே ஆசிரியரோடு சேர்ந்து இருந்தமையால் அவர் பிள்ளைகளின் சரி பிள்ளைகளை வந்து சக ஆசிரியரோட கதைக்க முடியாது. ஆதலால் நாங்கள் பல அதிபர்கள் வந்து உள்ளார்கள், அதாவது வசதி படைத்த பாடசாலைகள், அதாவது சிட்டிக்கு உள்ள பாடசாலைகளுக்கு வந்து உபாதிபர் என ஆசிரியர் தரத்தில் ஈடுபட்டவர்கள் நிரந்தரமாக அங்கே இப்ப தற்காலிகமாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அவ்வாறான ஒரு ஆசிரியர்களை நாங்கள் இந்த பாடசாலைக்கு நியமிக்குமாறும் வலய கல்வி பணிப்பாளர் கேட்டிருந்தோம். ஏற்கனவே இங்கே போடப்பட்டிருந்த ஆசிரியர் அதிபர் அவர்கள் இப்ப தற்காலிகமாக அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் இங்கே வர முடியாது என்பதால் அவரை இடைநிறுத்தியுள்ளார்கள். அப்ப இந்த பாடசாலைக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு அதிபர் வந்து கிடைக்கும் வரையும் நாங்கள் எங்கள் பெற்றோர் எல்லாம் சேர்ந்து எங்களோட பிள்ளைகளை வந்து இந்த பாடசாலைக்கு அனுப்புற என்ற முடிவுதான் எல்லா பெற்றோர் மத்தியிலையும் இருக்கு. இதற்கு நிரந்தரமான தீர்வு வந்து வலய கல்வி பணிப்பாளர் எங்களுக்கு எழுத்து மூலம் தரணும். ஏனென்றா நாங்கள் நெடுக எல்லா பெற்றோர்களும் வந்து பாடசாலையில எந்த கதைக்க முடியாது. அப்ப இவ்விடயம் தொடர்பாக வலய கல்வி பணியாளர் எங்களுக்கு எழுத்து மூலமான நடவடிக்கையை செய்ய வேண்டும். அத்துடன் இந்த முல்லை வலயத்துக்குள்ள வந்து அதிபர் இல்லாத பாடசாலையாக இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கு பாடசாலை ஒன்று மட்டும்தான் உள்ளது. ஏன்னா நான் பாடசாலை சங்க அபிவிருத்தி சங்க செயலாளர் என்ற இதில் நான் உங்களுக்கு அனைவருக்கும் கூற விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். சர்வதேச யோகா தினத்தையொட்டி பெண்கள் வலுவூட்டல்களுக்கான யோகா எனும் கருப்பொருளில் மன்னார் நானாட்டான் டிலாசால் கல்லூரியில் சர்வதேச யோகா தின நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெற்றது. டிலாசால் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற குறித்த யோகா நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரி நாகராஜன், நானாட்டான் டிலாசால் கல்லூரியின் முதல்வர் அருட் சகோதரர் மனோ,
நானாட்டான் பிரதேச செயலாளர் திருமதி கனகாம்பிகை சிவசம்பு ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிறுத்தி நாட்டில் உள்ள தமிழ், முஸ்லிம், மலையக சிறுபான்மை சமூகங்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தமிழ் பேசும் சிறுபான்மை பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் தவிசாளரும் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தவிசாளருமான பஷீர் சேகுதாவுத் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நேற்று வழங்கிய செய்தி குறிப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளவை வருமாறு: வரவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பேச பொருளாக மாறியிருக்கின்றது. பெருந்தேசிய கட்சிகளின் உத்தேச வேட்பாளர்கள் வடக்கு, கிழக்கு, மலையகம் ஆகியவற்றுக்கு வந்து சிறுபான்மை சமூகங்களின் ஆதரவை கோரி நிற்கின்றனர். இத்தேர்தல் முன்னெப்பொழுதும் இருந்திராத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான போட்டியாக விஸ்வரூபம் எடுக்க இருக்கின்றது. எந்த ஒரு வேட்பாளரும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவது என்பது கல்லில் நாருரிப்பது போல கடினமாக இருக்கும். அதற்கும் அப்பால் எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற வேண்டுமாயின் உச்சபட்ச பகீரத பிரயத்தனங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்றால் மிகையாகாது. இலங்கையில் சிறுபான்மை சமூகங்களில் இருந்து ஜனாதிபதி ஒருவர் தோற்றம் பெற முடியாது. ஆனால் ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக சிறுபான்மை சமூகங்கள் மாற முடியும். அதற்கான வாய்ப்பு வரவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் கண்முன் தெரிகின்றது. எனவே இவ்வாய்ப்பை சரியான தருணமாக பயன்படுத்தி தமிழ், முஸ்லிம், மலையக மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தமிழ் பேசும் சிறுபான்மை பொது வேட்பாளர் ஒருவரை தேர்தலில் நிறுத்த வேண்டும். அவர் தமிழ், முஸ்லிம், மலையக மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் வென்றவராக விளங்க வேண்டும். பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நீண்ட அரசியல் அனுபவம் நிறைந்து ஆற்றல் மிக்கவராக திகழ வேண்டும். சிங்கள முற்போக்கு சக்திகளின் ஆதரவை பெறக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு தமிழ் பேசும் சிறுபான்மை பொது வேட்பாளரை தேர்தலில் நிறுத்துவது தொடர்பாக சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், பொதுநல செயற்பாட்டாளர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி தீர்க்க தரிசனமான தீர்மானத்தினை எட்ட வேண்டும். தமிழ் பேசும் சிறுபான்மை பொது வேட்பாளருக்கு சிறுபான்மை சமூகங்களின் மக்களாடை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த வியூகம் காலத்தின் கட்டாயமாகும். இந்த வியூகத்தின் வெற்றி மூலமாக அரசியலமைப்பு நெருக்கடியை உருவாக்கி எதிர்காலத்தில் சிறுபான்மை சமூகங்களுக்கான உரிமைகள், இருப்பு, பாதுகாப்பு ஆகியவற்றை வென்றெடுப்பதற்கும் தக்க வைப்பதற்குமான மார்க்கத்தில் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். போருக்கு பின்னரான இலங்கையில் சிறுபான்மை தேசிய இனங்களை அரசியல் அடிப்படையில் இணைப்பதற்கான பொன்னான வரலாற்று வாய்ப்பாகவும் இத்தேர்தலை பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது என்றார். தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, வடகிழக்கில் உள்ள முஸ்லிம் மக்களும் எதிர்கால தேர்தலை ஒற்றுமையாக பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதே எமது கருத்தாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரான செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தமிழ் தலைவர்கள், தமிழ் முஸ்லிம் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம்தான். எங்களுடைய கட்சி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கடந்த 3 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்திலே இந்த கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றார். நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றார். ஆனால் அந்த ஒன்றுபடுதல் என்பது தமிழ் முஸ்லிம் மக்களுடைய நலன்களை நிரந்தரமாக பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு நோக்கத்திற்காக ஒன்றுபட வேண்டும். அதாவது இந்த தீவிலே தமிழ் மக்கள் அவர் சொல்லுகிறபடி, ஹக்கீம் அவர்கள் சொல்லுகிறபடி, கடந்த காலத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் பல்வேறுபட்ட பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் அவ்வாறான பாதிப்புகள் வரக்கூடாது என்று சொல்லினால் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், கடந்த காலத்தில் பாதிப்பு ஏற்பட்டது என்பதும் உண்மை, பேரினவாதிகளால் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதும் உண்மை. அந்த பாதிப்புகள் ஏற்பட்டதற்கு பிரதானமான காரணம் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. பெரும்பான்மையினத்தவர்களுடைய கைகளிலே அந்த அதிகாரம் குவிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் பெரும்பான்மையினத்தவர்களாலும் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே குரோதம் வளர்க்கப்பட்டதும் இந்த பெரும்பான்மையினத்தவர்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சாட்சியம் அளிக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவே சொல்லியிருக்கிறார், ஆயுதக்குழு ஒன்று, முஸ்லீம் ஆயுதக்குழு ஒன்று கிழக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுவார். அந்த போராட்டத்தை தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்தை ஒடுக்குவதற்காக. ஆனால் அந்த அரசு தங்களுடைய இராணுவத்தினருடைய ஒரு அங்கமாக ஒரு ஆயுதக்குழுவை உருவாக்கிவிட்டு அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே வாழ்நாளில் ஒட்ட முடியாத ஒரு பகையை, படுகொலைகளை அரங்கேற்றிவிட்டு அதை 2 சமூகங்கள் மீதும் போட்டிருக்கிறார்கள்.
ஆகவே அதற்கு காரணம் இந்த தமிழர் முஸ்லிம் மக்கள் பிளவை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாக இலங்கையை ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்றுகின்ற தங்களுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் பின்னால் இழுபட்டு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஹக்கீம் அவர்கள் விரும்புகிற பாதிப்பு, அதாவது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்த பாதிப்பு எதிர்காலத்தில் வரக்கூடாது என்று சொன்னால் ஒட்டி ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவை முதலிலே ஹக்கீம் அவர்கள் எடுக்க வேண்டும். ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஹக்கீம் அவர்கள் எடுக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டுக்கு பின்னால் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுதுதான் அது ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும். மாறாக இந்த ஒற்றுமை என்ற வார்த்தை நாங்கள் இந்த சம்பந்தனிடம் கேட்டு நன்றாக பொழித்து விட்டது. அது தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த வெள்ளாதிக்க சக்திகளுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கடந்த காலத்திலே 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை வைத்துக் கொண்டு செயல்பட்டிருக்கிறது. முஸ்லிம் தலைவர்களும் அவ்வாறுதான் தெரிந்தோ தெரியாமலோ செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்திலேனும் இந்த அணுகுமுறைகளை கைவிட்டு ஒரு நிரந்தர தீர்வு கண்டு தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு நிரந்தரமான ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே ஒற்றியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்காக ஒன்றுபட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பாராக இருந்தால் அந்த இடத்திலே எங்களுடைய தலைமை அது தொடர்பாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கும். அந்த நிலைப்பாடுகள் எடுக்காமல் வெறுமனே இந்த தேர்தலிலே யாரை ஆதரிப்பது என்ற ஏமாற்று நாடகங்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் துணை போக போவதில்லை. எங்களுடைய கருத்து முஸ்லிம் மக்களும் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, வடகிழக்கில் வாழுகின்ற முஸ்லிம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரின் வீடு மீது தாக்குதல் நடத்தி வாகனங்களுக்கு தீ மூட்டிய சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என கோரி யாழ் நகரில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மத்திய பஸ் நிலையம் முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அச்சுவேலி பத்தமேனி காளிக்கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபரின் வீட்டின் மீது கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 12:15 மணியளவில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 5 பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடாத்தியது. இதன்போது வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் ஓட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்தும் கொளுத்தப்பட்டன. இந்த சம்பவத்தை கண்டித்தும் நீதியான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி, மாவட்டபுரம் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளை சேர்ந்த 3 அச்சுவேலி போலீசார் நேற்று கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மத்திய சந்தை கட்டட தொகுதி வியாபாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது திருகோணமலை மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகி திருகோணமலை நகரசபை வரை ஊர்வலமாக சென்றது. இந்நிலையில் தங்கள் வியாபாரத்தை சுதந்திரமாக மேற்கொள்வதற்கு வீதி வியாபார நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி கவனஈர்ப்பில் ஈடுபட்ட வியாபாரிகள் வலியுறுத்தினர். மேலும் திருகோணமலை நகரசபைக்கு மாத கட்டணம் செலுத்தி வருகின்றோம், ஆனால் வீதியோர வியாபாரிகளை அனுமதித்து விற்பனை நடவடிக்கையை மேற்கொள்வதனால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்போது பதாதைகளை ஏந்தியும் கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்த சந்தை வியாபாரிகள் திருகோணமலை நகரசபை செயலாளரிடம் மனு ஒன்றினையும் கையளித்தனர். இந்த போராட்டத்தில் 100கணக்கான வியாபாரிகள் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக கொண்டு அறக்கலைய போராட்ட குழுவினர் மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் மாணவ செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கி மக்கள் போராட்ட முன்னணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அறக்கலைய செயற்பாட்டாளர் லக்கிரு வீரசேகர, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களுக்கு இடையிலான முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே, முன்னணி சோசலிச கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சட்டத்தரணி நுவான் போபகே, ஊடகவியலாளர் தரிந்து உடுவரகேதர மற்றும் இடதுசாரி கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த புதிய அரசியல் இயக்கத்தில் அங்கம் வகிக்கின்றனர். இன்று இந்த புதிய அரசியல் இயக்கத்தினை ஆரம்பிப்பது குறித்து செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்துள்ள வசந்த முதலிகே, அறக்கலைய போராட்டம் கடந்த காலத்தில் அமைப்பு முறை மாற்றத்தை கோரிய முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படவில்லை. தற்போதைய ஜனாதிபதி மற்றும் தற்போதைய முறைமையை மேலும் நெருக்கடிக்கு தள்ளியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்திரத்தன்மை இன்னமும் ஏற்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள வசந்த முதலிகே,
நாளாந்த வாழ்க்கையில் மக்கள் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையின் எதிர்காலத்திற்கு புதிய அரசியல் அமைப்பினை அறிமுகப்படுத்தும் நோக்குடன் புதிய அரசியல் இயக்கத்தினை உருவாக்கியுள்ளதாகவும் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். மக்கள் நாட்டின் பழைய நிலைமையை மறந்துவிட்டார்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் மீண்டும் நாட்டுக்கு வர வேண்டும். அவ்வாறு இடம்பெற்றால் மாத்திரமே மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷக்கள் மீண்டும் மக்களுடைய நினைவுக்கு வருவார்கள். அப்போது மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு ராஜபக்ஷக்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் யகத் சமர விக்ரம தெரிவித்தார். அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், மறந்த தரப்பினருக்கு தமிழீழ விடுதலை புலிகள் மீண்டும் வந்து நினைவுபடுத்த வேண்டும். அப்போதுதான் ராஜபக்ஷக்கள் செய்த விடயங்கள் நினைவுக்கு வந்து மீண்டும் ராஜபக்ஷக்களை நாட்டை பொறுப்பேற்குமாறு கூறுவார்கள். கொரோனா நிலைமையின் போது கோட்டாபய ராஜபக்ஷ முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாகவே இன்று இந்த நிலைமையில் இருக்கின்றோம். தற்போதைய நாட்களில் ஜப்பானில் பரவலடைவதாக தெரிவிக்கப்படும் பாக்டீரியா வகை அன்றைய நாட்களை போன்று மீண்டும் நாட்டில் பரவலடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறான சந்தர்ப்பத்தை எதிர்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று கேட்டாலும், ஜனாதிபதி என்பவர் இரும்பு மனிதரும் இல்லை, அவரும் உம்மை போன்று சாதாரண மனிதர் தான். நாடென்ற அடிப்படையில் ஜனாதிபதி அவர் தலைமைத்துவத்தை வழங்குகின்றார். நாமும் அவருடன் ஒற்றுமையாக செயற்பட கடமைப்பட்டுள்ளோம். இருந்த போதிலும் கொரோனா வைரஸ் மாத்திரமல்ல, தமிழீழ விடுதலை புலிகளும் மீண்டும் நாட்டுக்கு வந்து மறந்தவற்றை நினைவுபடுத்திக் கொடுக்க வேண்டும். அப்போது ராஜபக்ஷக்கள் செய்த விடயங்கள் மீண்டும் நினைவுக்கு வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு ராஜபக்ஷர்களுக்கு மக்கள் கூறுவார்கள். இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகும். நாட்டு மக்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று கூறவில்லை. அவ்வாறு விடுதலை புலிகள் மீண்டும் வந்தால் சகல விடயங்களையும் மறந்துள்ளவர்களுக்கு மீண்டும் ராஜபக்ஷக்கள் நினைவுக்கு வருவார்கள். நாட்டின் பொருளாதாரமும் சிக்கலில் இருப்பதால் ஜனாதிபதி மாத்திரமல்லாமல் சகலரும் இதில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடாகும் என்றும் தெரிவித்தார். பெருங்கற்கால பண்பாட்டை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வகையிலான சான்றுகள் கிடைக்கப்பெறும் என நம்பப்படும் ஆணைக்கோட்டையில் நாளை அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இலங்கையின் பெருங்கற்கால பண்பாடுகள் நிறைந்ததாக கருதப்படும் ஆணைக்கோட்டையில் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு பகுதியில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர்களான ரகுபதி மற்றும் இந்திரபாலா ஆகியோர் 1980 ஆண்டுகளில் முன்னெடுத்த அகழ்வாய்வு மற்றும் மேலாய்வுகளில் இது பெருங்கற்கால பண்பாடு என உறுதிப்படுத்தும் வகையில் சான்று பொருட்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. இந்த நிலையில் புலம்பெயர் நிதி பங்களிப்புடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் பரமு புஷ்பரட்னம், தென்னிலங்கை தொல்லியல் துறை பேராசிரியர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் பணிமனை அதிகாரிகள், யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தினர் இந்த அகழ்வுகளில் பங்கெடுக்க உள்ளனர். இதன் ஆரம்ப நிகழ்வு நாளைய தினம் வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளதாக யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவர் பேராசிரியர் பரமு புஷ்பரட்னம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரின் வீடு மீது தாக்குதல் நடாத்தி வாகனங்களுக்கு தீமூட்டிய சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை உறுதிப்படுத்த கோரி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளருக்கு கடிதம் ஒன்று தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்டது. குறித்த கடிதம் யாழ்ப்பாணத்தில் உள்ள சர்வதேச புலம்பெயர் அமைப்பின் அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டதுடன் ஜனாதிபதிக்குரிய கடிதம் வடக்கு மாகாண ஆளுநருக்கு கையளிக்கப்பட்டது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கஜதீபன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் தீபன் தெலிசன், தமிழ் தேசிய பசுமை இயக்க தலைவர் போ ஐகரணேசன், மார்க்சிச லெனிச கட்சியின் தலைவர் செந்திவேல், ஊடக கல்வியாளர் கலாநிதி தேவானோ, திருநர்களின் சார்பில் ஏஞ்சல் குயிண்டோஸ், குரலற்றோரின் கீழ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் உள்ளிட்ட அரசியல் மற்றும் சிவில் சமூகத்தினர் கையொப்பமிட்டு குறித்த கடிதம் தயாரிக்கப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாணத்தின் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூவரையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அச்சுவேலி, மாவட்டபுரம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளினை சேர்ந்த 3 இளைஞர்களையே போலீசார் கைது செய்து அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் இன்றைய தினம் புதன்கிழமை மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த இருந்தார்கள். நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் மூவரையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அதேவேளை ஊடகவியலாளரின் வீட்டிற்கு தீ வைத்து தீமூட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி என்பவற்றையும் போலீசார் மன்றில் பாரப்படுத்தியதை அடுத்து அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க மன்று அனுமதித்துள்ளது.
அரசியலில் இருந்து விடைபெறுவதற்கு பொதுஜன பெரமுனவின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதென மஹிந்தவுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய அவர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உடல்நிலை மற்றும் அரசியலில் ஈடுபடுவதற்காக நாடு முழுவதும் பயணம் செய்வதனால் ஏற்படும் அசௌகரியங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளார். எவ்வாறாயினும் எதிர்வரும் தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்காக அவர் தொடர்ந்து பாடுபடுவார் என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. கதிர்காமத்திற்கான காட்டு வழியாக யாத்திரை செய்யும் யாத்திரிகர்களுக்கான காட்டு வழி பாதை எதிர்வரும் 30ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். இன்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார். கதிராமம் பாத யாத்திரை போகிறவங்க உகந்த வழியாக கதிராமத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்க கேட் 2ஆம் தேதி தான் திறக்கிறதா ஜி அறிவிச்சிருந்தார். அதனால் பல மக்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பாக இருந்துச்சு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு. ஏன்னா 6ஆம் தேதி கொடியேற்றமா, அதனால் அதுக்கு போக முடியலன்னு சொல்லி நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ஜிஏக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், 30ஆம் தேதியிலேருந்து அந்த கேட்டை திறப்பாங்க. அதனால் பாத யாத்திரை போகிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இந்த வருஷம் அவங்க சிறப்பாக போய் சாமி கும்பிட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடையும் கிழக்கு மாகாண சபையோட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.